ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே ஆரோக்கியமான கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் நம்ம எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டீஹைட்ரேஷன். அதை தடுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு அருமையான உணவு தான் கேழ்வரகு கூழ். அதை ப்ராப்பராக இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கேழ்வரகை முதல்ல களி மாதிரி கிண்டிட்டு அதை புளிக்க வச்சு எப்படி கூழ் கரைக்கிறது அப்படின்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல அதுக்கு களி கிண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மண் பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் இந்த கப்பில் தான் கேழ்வரகு மாவு அளந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்புக்கு 1 கப் மாவு எடுத்தோன்னா அதுக்கு நம்ம 4 கப் தண்ணி எடுக்கணும். முதல்ல 3 கப் தண்ணியை நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். 1 கப் தண்ணியை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை கொதிக்க வைக்க வேண்டாம். அதை நம்ம மாவு கரைச்சிட்டு ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அரிசியை மிக்சியில் போட்டு சும்மா 1-2 நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இதை நம்ம நார்மலாக சாப்பாடு செய்ய பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த அரிசிக்கு பதிலாக வடித்த சாதம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து அரிசி கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த கப்பில் தண்ணி அளந்து ஊற்றுனீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். இன்னும் 1 கப் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம ஊற்றி கழிக்கின்றப்ப மாவு கட்டிப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொதிக்க விட்ட தண்ணியும் நல்லா கொதிச்சு அதில் சேர்த்த அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உப்பு சேர்க்கலை. இதை நல்லா புளிக்க வச்சு கூழாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆரம்பத்துலேயும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னால் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. ஊற்றும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கையில் அந்த மாவு ஊற்றுங்க, இன்னொரு கையில் கரண்டி வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டிப்பட்டுரும். இப்போ இந்த கேழ்வரகு நல்லா வெந்து அப்படியே கட்டியாக களி மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் அடுப்பை சிம்மிலே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்கவும் செய்யாது. கேழ்வரகை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதை நம்ம சரியாக வேக வைக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வேக விட்டுக்கோங்க. கிண்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இதை அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டக்கூடாது, நல்லா க்ளீனாக வரணும். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கோங்க. இப்போ இந்த களி நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடே இல்லை. இப்போ கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இதை உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் ஒரு மண் சட்டியில் தான் போட்டிருக்கேன். இந்த களி சூடாக இருக்கும்போதே இது கூட நீங்கள் காரக்குழம்பு, சிக்கன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த களியை உருட்டி போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவும் ஊற்றலாம். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றியும் புளிக்க விடலாம். இப்போ இதை மூடி நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டுட்டு காலையில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை தூக்கி ஊற்ற வேண்டாம். இதை திரும்பவும் நம்ம கூழோட ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ இதில் மோர் இல்லைன்னா தயிர் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் வீட்டில் செஞ்ச தயிர் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஊற்றினோன்னா கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தண்ணியை நான் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கேழ்வரகு உடம்புக்கு சூடு அப்படிங்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. கேழ்வரகை பொறுத்தவரை அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் அதோட தன்மையும் மாறும். கேழ்வரகை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி களி மாதிரி செஞ்சுட்டு அதை புளிக்கலாம் வைக்க மாட்டாங்க. உடனே மோர் இல்லைனா தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பான ப்ரொசீஜர். இந்த மாதிரி நம்ம நல்லா களியாக கிண்டிட்டு அதை புளிக்க வைக்கும்போது தான் அது நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு உணவாக மாறுது.
இப்போ நம்மளோட ஆரோக்கியமான கேழ்வரகு கூழ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதோட நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை மாங்காயில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அதையும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை மோரில் ஊற வச்ச வத்தல், சீனி வரைக்காய் வத்தல் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு காலையில் ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்கள் உடம்போட உஷ்ணத்தையும் தணிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.